ஹாய் ஹலோ வணக்கம் நண்பா, வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் மைதி. இன்னைக்கான வீடியோ என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் தமிழில் பார்த்துட்டு தான் உள்ள வந்திருப்பீங்க. 2024 மேக்ஸ் 100 வாங்கலாமா வேணாமா, RX 100 வாங்கலாமா வேணாமா. மேக்ஸ் 100 வாங்கலாம்னு சொல்லிட்டு ஒரு குரூப் இருப்பாங்க, RX 100 வாங்கலாம்னு சொல்லிட்டு ஒரு குரூப் இருப்பாங்க. ரெண்டு வண்டியில் எந்த வண்டியை வாங்கலாம், எந்த வண்டி வாங்கினா பெஸ்ட்டு, 2024 எந்த வண்டி வாங்கினா உங்களுக்கு ஒர்த்தபுளாக இருக்கும், எந்த வண்டி ஒர்த்தானது, எந்த வண்டி டவுன் ஃபால் ஆனது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோக்குள்ள பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா RX 100 மற்றும் மேக்ஸ் 100 ஃபேன்ஸுக்கு மட்டும் கிடையாது, எல்லா 2 ஸ்ட்ரோக் லவர்ஸுக்கும் தான். ஏன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ் 100 RX 100 மேக்ஸ் 100 RX 100 பற்றி மட்டும் இல்லாமல் இன்னும் ஒன்று ரெண்டு வண்டிகளை பற்றி நான் அந்த வீடியோவில் ஃபுல்லாக பேச போகிறேன். அதுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி, ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ண மறந்துடாதீங்க. ஏகப்பட்ட டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். பார்க்குறது மட்டும் இல்லாமல் உங்கள் 2 ஸ்ட்ரோக் ஃபேன்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ நண்பா, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயம் ஒன்று இருக்குது. மேக்ஸ் 100 வாங்கலாமா, RX 100 வாங்கலாமான்னு சொல்லிட்டு நிறையா பேர் திங்கிங்கில் தான் இருப்பீங்க. RX 100 வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா FC இல்லாத வண்டி வாங்காதீங்க. ஒரு நண்பர் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று ஒரு கமெண்ட் செக்ஷனில் ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தாரு, தூக்கி வாரி போட்டுருச்சு. நான் ஏகப்பட்ட தடவை சொல்லிட்டேன், புக்கு இல்லாமல் மேக்ஸ் 100 RX 100 மட்டும் இல்லை, எந்த வண்டியுமே நீங்கள் புக் இல்லாமல் வாங்காதீங்க. புக் இல்லாமல் நீங்கள் எந்த வண்டியும் வாங்காதீங்க. புக் இல்லாமல் நீங்கள் எந்த வண்டி நீங்கள் வாங்கினாலும் கண்டிப்பான முறையில் உங்களுக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா எதனா அது திருட்டு வண்டியாக இருக்கும், இல்லை அந்த வண்டியில் எதனா கேஸ் இருந்து நீங்கள் அதில் மாட்டுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ தயவு செஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா புக்கு இல்லாமல் வண்டி வாங்காதீங்க. மேக்ஸிமம் FC வந்து பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ்க்கு அது இருக்கிற மாதிரி இருக்கிற வண்டியை வாங்கிக்கோங்க. அவர் புக்கு இல்லாமல் 50Kக்கு வாங்கலாமான்னு சொல்லி கேட்டார். 50K நீங்கள் அதுக்கு பேசாமல் செகண்ட் ஹேண்டில் ஒரு நல்ல 4 ஸ்ட்ரோக் பைக் வாங்கிட்டு போயிடலாம். தயவு செஞ்சு புக்கு இல்லாமல் RX 100 மட்டும் இல்லை, மேக்ஸ் 100 மட்டும் இல்லை, 4 ஸ்ட்ரோக் வண்டி கூட எந்த வண்டியுமே நீங்கள் வாங்காதீங்க, கன்சிடர் பண்ணாதீங்க. ஒரு சூப்பர் பைக்காக இருந்தாலுமே கூட புக் இல்லாமல் விற்கிறேன், 10 லட்ச ரூபா வண்டி வந்து பார்த்தீங்கன்னா 5 லட்ச ரூபாய்க்கு விற்கிறேன்னு சொன்னாலுமே அந்த புக் இல்லாமல் அந்த வண்டி வாங்கக்கூடாது. ஏன்னா உங்களுக்கு போடுற மணி ஃபுல் அண்ட் ஃபுல் லாஸ் தான். அந்த புக்கை நீங்கள் திருப்பி ரினியூ பண்ணணும்னா அந்த புக்கோட ஓனரை நீங்கள் பிடிக்கணும். அந்த பைக்கு சேல் பண்ணவராக இருந்தாருன்னா பரவாயில்ல, சேல் பண்ணாதவராக இருந்தால் என்ன செய்வீங்க? புக்கை ரினியூ பண்ணுறதுக்கு நீங்கள் ஏகப்பட்ட பிரச்சனையில் வந்து பார்த்தீங்கன்னா சிக்க வேண்டியது இருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா காசை மணியை வேஸ்ட் பண்ணாதீங்க. புக் இருக்கிற வண்டி வாங்கிக்கோங்க, FC இருக்கிற வண்டியை வாங்கிக்கோங்க. முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த வண்டியில் கேஸ் ஈஸி எதனா இருக்கான்னு பார்த்துட்டு தெளிவாக பார்த்து வாங்குங்க. இது RX 100க்கு மட்டும் இல்லை, மேக்ஸ் 100க்குமே பொருந்தும். ஸோ நண்பா, புக்கோட வாங்க சொல்லிட்டீங்க, நான் புக்கோட வாங்கிக்கிட்டேன். என்ன ப்ரைஸுக்கு வாங்கணும், RX 100 மேக்ஸ் 100 என்ன ப்ரைஸுக்கு வாங்கணும்னு கேட்டிங்கன்னா, மேக்ஸ் 100 வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 15Kக்கு மேலே போகாதீங்க. 15 to 16Kக்கு வாங்குங்க. RX 100 வந்து பார்த்தீங்கன்னா 65, மேக்ஸிமம் 70, அதுக்கு மேலே போகாதீங்க. RX 100க்கு நீங்கள் 70,000 போடுறதுக்கு பதிலாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதே ரேஞ்சில் இருக்கக்கூடிய RX Z, ஷாவ்லின் பைக்கு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பைக்ஸ் இருக்குது நண்பா. இன்னொரு முக்கியமான ரொம்ப ஸ்ட்ராங்கான சஜஷன் என்னன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா RX 135 கிட்டத்தட்ட அப்படியே உங்களுக்கு RX 100 லுக்லேயே வந்துடும். 55 கிடைக்கும் நண்பா RX 135. FCயோட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ் FCயோடைய 80,000 75,000க்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பான முறையில் RX 135 வாங்கிக்கலாம். என்ன பீட்டு தான் கொஞ்சம் டுப்பு டிப்புன்னு இருக்கும், பட் லுக் வைஸ் ப்ரைஸ் வைஸ் ஒர்த்துன்னு சொல்லுவேன் நான். RX 135 நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கோங்க. அந்த ரேட்டுக்கு கொஞ்சம் கம்மியாக பார்த்தீங்கன்னா RX Zலாம் கிடைக்கிது. RX 100ஓட ரா பவர் வந்து பார்த்தீங்கன்னா RX Zல சூப்பராக இருக்கும். மேக்ஸிமம் நீங்கள் அதை 55 to 60Kக்குள்ளே நீங்கள் அதையுமே வாங்கிடலாம். அந்த வண்டி பார்த்தீங்கன்னா RX 100 கம்பேர் பண்ணுறப்போ லுக் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா செமையாக தான் இருக்கும், நல்லா தான் இருக்கும். RX Z பார்க்குற ஃபேன்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி விட்ருங்க. RX Zட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா RX 100 விட ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிக்கப்லேயும் பவர்லேயும் கொஞ்சம் அதிகமானது தான். RX 100 ஃபேன்ஸ் யாராக இருந்தாலும் பரவாயில்ல, RX Z ஃபேன்ஸுமே இருப்பீங்க. அதுவும் இல்லாமல் ஷாவ்லின் பைக்கெலாம் RX 100 RX Zட்டையுமே தூக்கி சாப்பிட்டு போயிடும். பட் RX Z கிடைக்கும், RX 100ம் கிடைக்கும். ஷாவ்லின் பைக் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக கிடைக்காது, கேரளா சைடு தான் அதிகமாக அவைலபிளாக இருக்குது. பட் RX 100 நிறைய பேருக்கு கிடைக்க மாட்டேங்குதுங்கிறப்போ RX Z கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். பட் இருந்தாலும் நீங்கள் ரேண்டமாக தமிழ்நாடு முழுக்க தேடினீங்கன்னா கண்டிப்பான முறையில் கிடைக்கும். நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பார்த்து வண்டி வாங்குறதா இருந்தால் தயவு செஞ்சு RX 100 இந்த மாதிரி பைக்ஸ் எல்லாம் மறந்துடுங்க. உங்களோட சரௌண்டிங்கில் மட்டும்தான் கிடைக்கணும், என் சரௌண்டிங்கில் மட்டும்தான் வாங்குவேன், டிஸ்ட்ரிக்குள்ளே மட்டும்தான் வாங்குவேன்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் ரொம்ப நாள் வெயிட் பண்ண வேண்டியது இருக்கும். பரவாயில்ல, வெளியூராக இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு நீங்கள் வாங்குறவங்களா மட்டும் இருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு நீங்கள் தேடுற வண்டி கிடைக்கும். அதுவும் நீங்கள் கேட்குற அஃபோர்டபுளான ப்ரைஸில் கிடைக்கும். ஸோ நீங்கள் சர்ச் பண்ணுறத
உள்ளக்குள்ளே மட்டுமே சின்ன சரௌண்டிங் மட்டுமே சர்ச் பண்ணாமல், சமுத்திரக்கனி சொல்லுவார்ல, ஏணியை வந்து பார்த்தீங்கன்னா இது மரத்துக்கு போடாதீங்க, இது குடிசைக்கு போடாதீங்க, வானத்துக்கு போடுங்கன்னு, அது மாதிரி தேடுறத டிஸ்ட்ரிக்ட்குள்ளே மட்டும் வச்சுக்கிறாதீங்க, தமிழ்நாடு ஃபுல்லாகவே தேடுங்க, கண்டிப்பான முறையில் கிடைக்கும். என்னை கேட்டால் நீங்கள் RX 100 வாங்குறதுக்கு மேக்ஸ் 100 வாங்கிட்டு போயிடலாம். மேக்ஸ் 100 வந்து பார்த்தீங்கன்னா கம்மியான ப்ரைஸ்லேயே கிடைக்கும். அதுவும் இல்லாமல் மேக்ஸ் 100 RX 100 மாடிஃபையும் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நான் மாடிஃபை பண்ணி ஏகப்பட்ட வீடியோஸ் NS Rider Vlogsங்கிற அந்த ஒரு இதில் வந்து பார்த்தீங்கன்னா NS Rider Vlogsல 5000 ரூபாய்க்கு RX 100ங்கிற பிளேலிஸ்ட்டில் கொடுத்துருக்கேன். அந்த பிளேலிஸ்ட் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா ஐகார்டில் கொடுக்குறேன். என்ன மாதிரியெல்லாம் வேறு லெவலாக மாற்றிருக்காங்கன்னு போய் பார்த்துக்கோங்க. மேக்ஸ் 100 நீங்கள் FCயோட வாங்குறது பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன். RX 100 கம்பேர் பண்ணும்போது ப்ரைஸ் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ் 100 பெஸ்ட்டு. பட் லுக் வைஸு அப்புறம் நீங்கள் ஓட்டிகிட்டு போகிற கெத்து அது இதுன்னு சொல்லிட்டு நீங்கள் பேசுவீங்க. நிறைய பேர் இருப்பீங்க RX 100 ஃபேன்ஸ், அதுக்காகவே வச்சுருப்பீங்க. பீட்டு முக்கியமாக அதுதான் உங்களுக்கு முக்கியம், இது எனக்கு முக்கியம் இல்லை அப்படிங்க நினச்சிங்கன்னா நீங்கள் ப்ரைஸ் அதிகமாக போனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு நீங்கள் RX 100 வாங்கிக்கோங்க. மேக்ஸ் 100 RX 100 கேட்டிங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ப்ரைஸ் வைஸ் மேக்ஸ் 100 ப்ரைஸு பிரச்சனை இல்லை, எனக்கு காசு செலவானாலும் பரவாயில்ல, எனக்கு RX 100 தான் வேணும்னு அடம் பிடிக்கிறவங்களுக்கு நீங்கள் RX 100 வாங்கிக்கோங்க. இதை ரெண்டையும் தவிர்த்து வந்து பார்த்தீங்கன்னா நான் RX Z கண்டிப்பான முறையில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கன்சிடர் பண்ணுவேன். ஸோ அதை எல்லோரும் மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகே நண்பா, ஹோப்ஃபுல்லி வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். நான் முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன வண்டி வாங்கணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சஜஸ்ட் பண்ணிட்டேன். மேக்ஸ் 100, RX 100, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா RX Z 3 இது பண்ணியிருக்கேன். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா AX 100ன்னு ஒரு இது, இந்த கௌசிக் குறுக்க வந்தாங்கிற மாதிரி, இந்த கௌசிக் வந்தா அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா AX 100 பைக்குமே இருக்குது. பட் AX 100 பைக்கு இதெல்லாம் கம்பேர் பண்ணுறப்போ ரொம்ப அதிகமாக அவைலபிள் கிடையாது. பட் AX 100மே நீங்கள் வாங்கலாம், அதுவுமே நீங்கள் சஜஸ்ட் பண்ணலாம், நான் சஜஸ்ட் பண்ணுவேன் கண்டிப்பான முறையில். ஏன்னா RX 100 வரக்கு முன்னாடி AX 100 வந்துருச்சு. அதை கன்சிடர் பண்ணுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் AX 100 வாங்கலாம். ரா பவருமே நல்லாவே இருக்கும், அதில் பிக்கப்புமே நல்லா இருக்கும். நீங்கள் அந்த பைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கன்சிடர் பண்ணலாம். ப்ரைஸ் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ் 100க்கு மேலே RX 100க்கு கீழே வரும். ஒரு 20,000 25,000க்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் அந்த வண்டியை வாங்க முடியாது. ஏன்னா அதை வச்சிருக்கவங்க ரகடான ஓனர்ஸாக தான் இருப்பாங்க. ஸோ தயவு செஞ்சு பார்த்தீங்கன்னா அதையும் கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ பிடிச்சிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி, ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ண மறந்துடாதீங்க. நான் முக்கியமாக சொன்ன விஷயங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நீங்கள் இந்த 4 வண்டியில் எந்த வண்டி வாங்கினாலும் FCயோட வாங்கிக்கோங்க. மெயினான விஷயம், புக் இல்லாமல் தயவு செஞ்சு வாங்காதீங்க. உங்கள் எல்லாருக்கும் ஸ்ட்ராங்காக நான் சஜஸ்ட் பண்ணுற ஒரே ஒரு விஷயம் அது மட்டும்தான், புக்கு இல்லாமல் எந்த வண்டியையும் வாங்காதீங்க. தயவு செஞ்சு வாங்காதீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களோட 2 ஸ்ட்ரோக் ஃபேன்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் ஒன்று கொடுத்து என்னை மோட்டிவேட் பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ போட்டிருந்தேன். கஷ்டப்பட்டு சென்னைக்கெல்லாம் போயிட்டு ஒரு மாடிஃபிகேஷன் பைக் ஷோரூம் வந்து பார்த்தீங்கன்னா ரிவ்யூ பண்ணி போட்டிருந்தேன். அதுக்கு வியூஸ் போல் ஐகார்டில் கொடுக்குறேன். தயவு செஞ்சு போய் சப்போர்ட் கொடுங்களேன். ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி வீடியோக்களுக்கு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இது மாதிரி ஒரு தரமான வீடியோ மீட் பண்ணுற வரைக்கும் உங்கள் மைதீன். பாய் நண்பா. ஒரு சின்ன ஷவுட் அவுட். அதாவது AX 100 பைக்கை வந்து பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் இதான மாதிரி பேசியிருப்பேன். அதுக்கான காரணம் என்னன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா AX 100 பைக் வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் அதிகமாக நிறைய இடங்களில் கிடைக்கிறது இல்லை. கிடைக்கும், பட் சென்னை சைடு அந்த மாதிரி நார்த் சைடு வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக கிடைக்கும். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட வீடியோவை மதுரை சைடு இருந்தும் திருநெல்வேலி அந்த பக்கம் இருந்தெல்லாம் நிறைய பேர் பார்ப்பாங்க. அவங்களுக்கு கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டங்கிற காரணத்துக்காக மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா AX 100 நான் கொஞ்சம் இதாக பேசியிருப்பேன். பட் AX 100மே வேற லெவலான வேல்யூபிளான பைக் தான். நீங்கள் அது வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கனாலும் கண்டிப்பான முறையில் சர்ச் பண்ணி நீங்கள் திருநெல்வேலியிலேருந்து சென்னையில் அந்த பைக் இருந்தால் கூட போய் வாங்கிக்கோங்க. FCயோட வாங்கிக்கோங்க, FC இல்லாமல் வாங்காதீங்க. அது AX 100 இருந்தாலும் RX 100 இருந்தாலும் RX Z இருந்தாலுமே. நான் வந்து பார்த்தீங்கன்னா RX Z வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ பேசும்போது பார்த்தப்போ 60,000 65,000க்கு 2 பைக் போட்டிருந்தாங்க சென்னையில். இப்போ அந்த 2 பைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா சால்ட் அவுட் ஆயிடுச்சு FC இல்லாமல். FCயோட வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வண்டி 1 லட்சம் 1.5 லட்சத்துக்கெல்லாம் போட்டிருக்காங்க. நான் அந்த 60,000 55,000ங்கிற அந்த பார்த்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட நான் அந்த வீடியோ பேசியிருப்பேன். நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் கழுவி ஊற்றுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஏன்னா RX Z பைக்கு அவ்வளோ ரேட்டுக்கு கிடைக்காதுன்னு சொல்லிட்டு 2 பைக் அவைலபிளாக இருந்துச்சு. இப்போ அந்த 2 பைக்குமே இல்லை. ஸோ OLXல நீங்கள் ஆட் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ச் பண்ணிக்கிட்டே இருங்க. கண்டிப்பான முறையில் உங்களுக்கும் RX Z கிடைச்சாலும் கிடைக்கும். உங்களோட லக்கு தான் அது. ஓகே நண்பா, நெக்ஸ்ட் வீடியோவில் பண்ணலாம். பாய்.